அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு தினகரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அவர் சொல்வது விஜய் அதிமுக கூட்டணிக்கெல்லாம் செல்ல மாட்டார் அப்படின்னு தொடர்ந்து அதை சொல்லிட்டு வரார். நேற்றும் அதை சொல்கிறார். அடுத்தவர் சொல்வது அவர் தலைமையில் ஒரு அணி அமையும், எந்தெந்த கட்சிகள்லாம் அதில் இணைய போகிறது அது விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு புறம் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் தினகரனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த எதிர்வினையில் அவர் சொல்வது தினகரன் வேடிக்கை பார்ப்பவர் மட்டும்தான், அவர் ஒதுங்கி இருந்து இந்த தேர்தல் ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு செய்தி பூடகமாக சொல்லியிருக்கிறார். அனுபவம் உள்ளவர்களோடு விஜய் பரீட்சை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மறைமுக அழைப்பாக நீங்கள் பொருள் கொள்ளலாம். இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுக அமமுக யார் பாதையில் செல்ல போகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு துரைக்கர்ணா அவர்கள், வணக்கம் துரைக்கர்ணா. திரு பாக்கி அவர்கள், வணக்கம் பாக்கி. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். நம்மோடு திரு அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் அரவிந்தன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்து தொடங்குறேன். தொடர்ந்து தினகரன் சொல்வது விஜய் அதிமுக பாஜக அணிக்கு போக மாட்டார். ஏன்னா அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த செய்திகள், போகலாம் கூட்டணிக்கு அப்படின்னு. அவர் போகவே மாட்டார், அவர் தலைமையில தான் ஒரு அணி, அதுல எந்தெந்த கட்சிகள்னு விரைவில் தெரிய போகிறது அப்படின்னா எந்த அடிப்படையில் அதை அப்படி பேசுறாரு? இவர்கள் பேசுகிற அடிப்படையும் தாண்டி யதார்த்த சூழ்நிலையில் 1975ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் இறந்ததுமே அண்ணன் சிவாஜி என்ன முடிவு எடுப்பார்னு தமிழ்நாடே எதிர்பார்த்தது. அவர் எந்த முடிவும் அவர் எடுக்கல. அவர் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான என்பவர்கள்லாம் எமர்ஜென்சி எதிர்ப்புன்னு எமர்ஜென்சியை எதிர்த்து நிற்கணுங்கிற முடிவை எடுத்துட்டோம். ஒரு சிலர் எமர்ஜென்சியில் நாட்டில் அரசு அலுவலகங்களில் வேலை நல்லா நடந்தது, பஸ் எல்லாம் டைமுக்கு வந்ததுங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவாட்டும் ஒரு சிலர் முடிவு எடுத்துட்டாங்க. ரெண்டு கருத்துருவாக்கம் உருவாயிட்டு சிவாஜி கணேசன் முடிவு எடுக்கல. அவர் நான் சபரிமலைக்கு போயிட்டு முடிவை சொல்றான்னாரு. அதுக்கடையில் கேடர்ஸ் அவங்கவுங்க விருப்புக்கு தக்கன வேகமாக ஒரு நியாய உணர்வு கொண்டவங்கலாம் எமர்ஜென்சி எதிர்ப்புன்னு அவங்க ஒரு உணர்வுக்கு போயிட்டாங்க. அதே ஒரு தன்மையை தான் இன்னைக்கு விஜய் அடைஞ்சிட்டு இருக்கதா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த கட்சி கொடிய எடப்பாடி கூட்டத்தில் காட்டுறதுக்கு அவர் கிளியர் கட்டாக ஒரு விளக்கத்தை கொடுக்காதது அவர் கூட்டணிக்கு போகிறாரோ என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதே வேளையில் இன்னைக்கு அவரை சிஎம்ஆ முன்னிறுத்துறதுக்கு ஒரு சிஎம்ஐயே கமாண்ட் பண்ணின டிடிவி தினகரன் வர்றது அவருக்கு ஒரு பூஸ்ட் தான். இந்த இடத்துக்குள்ள முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள விஜய் இருக்கிறாரு. தினகரன் அவர்கள் எந்த நம்பிக்கையில், அவரோட கணக்கு என்ன, அவரு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அதிமுக பாஜக அன்னைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? விஜய் எலிஜிபிளா காம்பிட்டண்டா மண்குதிரையா இல்லாம அவர் தலைமையில் ஒரு அணி அமைஞ்சதுன்னா அது எடப்பாடி பழனிசாமியை தான் மிகப்பெரிய அளவு பாதிக்கும். எப்படி கருப்பு எம்ஜிஆர் ரெட்டலைய விஜயகாந்த் பாதிக்க செய்தாரோ, எப்படி எம்ஜிஆர் ஆட்சின்னு கமல்ஹாசன் எடப்பாடிக்கு அதிமுக பாதிக்க செய்தாரோ, அதே மாதிரி ஒரு திரைத்துறையில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க வழி நடத்தின அந்த கட்சியினுடைய பாமர வாக்காளர்களை தான் பெரிதா பாதிக்க அடைவு செய்வார். அதை எடப்பாடி உணர்ந்திருக்கிறதுனால தான் விஜய் தனிச்சு ஒரு தகுதி திறமையோட நின்றுட்டாருன்னா அது தன்னை பாதிக்குங்கிற அடிப்படையில் அதை தவிர்க்கிறதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு அனைத்து முயற்சிகளும் செய்யறாங்க. ஆர்வி உதயகுமாரும் இன்னைக்கு அதே அடிப்படையில் தான் பேசியிருக்காப்புல. எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி விஜயை பார்க்கிறாரோ அதே அடிப்படையில் விஜய் தனிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி மிகவும் பலகீனப்படுவார் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் ஒவ்வொரு கணக்கு, அதே கணக்கு ஆண்டி எடப்பாடி பழனிசாமியை மிக தெளிவா பண்ணக்கூடிய டிடிவி தினகரனும் பண்றாரு. ஆனா டிடிவி தினகரனுக்கு விஜய் மேல முழு நம்பிக்கை இல்லை. அதனால அவர் அசிடியஸ்லி, அதாவது சீக்ரெட்லி அவர் டிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்றாரு. கரூர் சம்பவத்திலேயே அவர் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. திமுக தலைமைக்கும் கடந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்திருக்கலாம், அதெல்லாம் காலம் கடந்து போயிட்டு அதெல்லாம் ரொம்ப எவ்வளவோ காலங்கள் முடிஞ்சு போச்சுங்கிற அடிப்படையில் அவர் இன்னைக்கு ஒரு
அசட்டு தான், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குங்கிறதையும் திமுக உணர்றதை தான் டிகேஎஸ் இளங்கோவனோட அறிக்கை எங்ககிட்ட மேலும் கட்சிகள் வருங்கிறத டிகேஎஸ் இளங்கோவன் சொல்றாரு. ஸோ இவர் விஜயை நம்பி தனிச்சு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்னா டிஎம்கே ஆப்ஷனா தான் எடப்பாடிக்கு எதிராக விஜய் தனிச்சு நிக்க வைக்கிறதுல இப்ப தினகரன் அவர்கள் அப்படி சொன்னோன்னே அதிமுக முகாமிலிருந்து என்ன எதிர்வினை வந்தது அப்படின்னா, இவரு திமுக வாய்ஸ்ல பேசுறாரு, திமுகவோட அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக அப்படி பேசுறாரு அப்படின்னு. இப்ப திமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? விஜய் தனிச்சு நிக்கணும், அங்க இந்த மாதிரி சில கட்சிகள் போய் அவர் ஒரு அணியா ஆக்கணும்ன்ற மாதிரி எதுவும் நடக்குதா? கட்சிகள் அங்க போறது, அதை எந்த கட்சி தனக்கு தேவைங்கிறதுல ஸ்டாலின் நிறைய கட்சிகள் வரும்போது ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற சூழ்நிலை வரும்போது ஷுவர் ஷாட் இது போஸ்ட்ங்கிற அளவில் குறைஞ்ச சீட்டுக்கு கட்சிகள் போகலாம். அந்த வகையில தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில வெற்றியை பெற முடியாத தேமுதிக அது மோசமான வாக்கெடுத்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு தேமுதிக சைடில் இல்லைங்கும் போது தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஒரு தன்மைக்குள்ள டிடிவி தினகரனையும் திராவிட முன்னேற்ற கழகம் அணுகலாம். ஏன்னா 1967 முதறிஞர் ராஜாஜியை காமராஜ் தன் பக்கம் இழுத்திருந்தாருன்னா அவரோட அணி 10 விழுக்காடு வாக்குல இருந்தது. தினகரனை கூட அணுகிறதுக்கு அந்த தவறுல இருந்து பாடம் படிச்சு நம்ம கிட்ட எதிரணியில உள்ள கட்சிகளை உள்ள எடுக்கணுங்கிற தன்மை ஸ்டாலின் கிட்ட. ஆனா விஜய் தானே இன்னைக்கு முக்கிய புள்ளியா இருக்கிறார். விஜய் யார் பக்கம் போவார்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரை மௌனமாகவே இருக்கிறார். அதிமுகவா இல்ல அமமுக சொல்ற மாதிரி தனியா? விஜய்க்கு நிறைய சிக்கல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி முடிவெடுக்காம இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பேக் ஆகி அண்ணாமலை தம்பி ஆட வந்தன்னு பழைய படங்கள்ல அவரே பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி அவரும் ரஜினிகாந்த் மாதிரி அவரும் திரும்பி போறதுக்கான ஒரு முடிவும் அவர் எடுக்கிறதுக்குள்ள சூழ்நிலையும் அவர் திரும்பி போயிடுவார். என்னோட பார்வை அப்படிதான் தோணுது. ஏன்னா தனிச்சு நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி நான் என்னோட அனுமானப்படி இல்லைன்னு நான் கருதுறேன். அணியா கூட்டணியாகவும் அமைக்க முடியாது. அவர் தலைமையில ஒரு அணி அமைச்சு நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இல்ல நான் உறுதியா கருதுறேன். சோ அப்போ இத நான் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே என்னோட கணிப்பு இதுல தான் இருக்குது. அப்போ ஒதுங்கி போறது, அரசியலை விட்டு நாங்க தேர்தல்ல போட்டியிடல ஒதுங்கிறோம். கூட்டணிங்கிற வாய்ப்பு எடப்பாடி பிஜேபி இல்லாத எடப்பாடி அவருக்கு ஓகே. பிஜேபி தான் சிக்கலா இருக்கும். பிஜேபி தான் சிக்கல். ஏன்னா அவர் சினிமா மார்க்கெட்டே பிஜேபி எதிர்ப்புல தான் வளர்ந்தாரு மெர்சல் படத்துல இருந்து. சரி. சோ அந்த பிஜேபி கூட போனா அவருக்கு சினிமாவையும் காலி பண்ணிரும், அரசியலையும் காலி பண்ணிரும் அவருக்கு தெரியும். சோ பிஜேபி இல்லாத அதிமுக முடியுமான்னு பாப்பாரு, அதுல கணிசமான இடம் கிடைக்குமான்னு பாப்பாரு. அப்படி இல்லன்னா அவர் தனிச்சு போடக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. அவர் கூட இருக்கவங்க பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள், எண்டூரன்ஸ் இஸ் எ வர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அரசியல் நிலைமை இல்ல. இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் யுகம். இன்னைக்கு நடக்கும்னா நடக்கும். நாங்க நின்னு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு பாக்குறதுக்கு தயார் இல்ல யாரும். பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க? அமமுக திரு தினகரன் தரப்புல நீங்க தனிச்சு நிப்பாரு, அவர் இன்னொருத்தர முதல்வரா ஏத்துக்கிட்டு போக மாட்டாரு, அவர் முதல்வர் வேட்பாளர் தான், புதிய கட்சிகள் போகும். கிட்டத்தட்ட தினகரன் அவர்கள் சொல்றது உங்களுக்கு நாங்க வருவோம், உங்க கூட்டணிக்குன்ற மறைமுக பொருள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் அனுபவசாலிகளோடு வந்துருங்க. அது ஓமைச தப்பா இருக்கு. பரீட்சை எழுதுறதுக்கு எதுக்கு அனுபவசாலிகளோட போய் எழுதல்? படிக்கிறதுக்கு வேணா அனுபவசாலிகள் தேவைப்படலாம். பட் அது ஒரு மறைமுக அழைப்பு தானே. விஜய் யார் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஒரு சின்ன தகவல் சொல்றேன். அதாவது கார் ஓட்டிட்டு இருக்கார் ஒரு நண்பர், திடீரென்று காலில் ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு காரணமாக கார் ஓட்ட முடியாத சூழலை, அது பின்னாடி அவர் ரெக்கவர் ஆகி மறுபடியும் கார் ஓட்டலாம். ஓகே. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் கார் ஓட்ட மாட்டார், காரில் பயணம் செய்வார், வேற ஒருத்தர் ஓட்டி பின்னாடி ஓடுவார். இது என்ன? நான் விஜயினுடைய இன்றைய நிலைமை, நேற்றைய நிலைமை எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக சொல்லிட்டேன். ஐ திங்க் விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாக்கு ஒரு பின்னடைவு என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா அவர் தொடர்ந்து ஆக்டிவாக அவரே வெளியில் வந்திருப்பார், பேசியிருப்பார், தொண்டர்களை சந்திச்சிருப்பாரு, மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவங்களாம் வெளியில் வந்திருப்பாங்க. எல்லாமே அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு டிப்ரெஸ்டு மூடில் இருந்தாங்க. அதுதான் கார் ஓட்டியவர் கால் விபத்து நேர்ந்த மாதிரி, அவர் கால் உடஞ்ச மாதிரி வச்சுங்களேன். சரி, அப்போ என்ன பண்ணுவார்? இன்னொருத்தர் ஓட்டுற காரில் தான் போவார். அவ்வளோதான். அந்த இன்னொருத்தர் ஓட்டுறது காரை ஓட்டுறவர் யாரு? அதைத்தான் ஆர்பி உதயகுமார் சொல்லிட்டார், வேற விதமா சொல்லிட்டார். தினகரன் சொல்றாரு, வாங்க நம்மள்ட்ட ஒரு கார் இருக்கு, நீங்களே பக்கத்திலே உட்காரலாம், அணியா நம்ம சேர்ந்து ஓட்டிட்டு போகலாம், நீங்க எதுக்கு பின்னாடி பாஜக வேற இருக்கு, உங்களுக்கு பிடிக்காதவர், அவங்கள நம்பி நீங்க ஏன் கார்ல போகணும்னு கேட்கிறாரு. இந்த பாஜக சொல்லி இது இருக்குல்ல, நண்பர்
நான் பெரிதும் மதிக்கிற ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். மெர்சல் படத்தில் பாஜகவை விமர்சனம் பண்ணார், கத்தி படத்தில் 2G விவகாரத்தில் யூபிஏ கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணாரு. அது பிரச்சனையே இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க. இட் இஸ் நாட் a serious issue. விஜய் ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸை தன்னுடைய படங்கள்ல முன்னெடுக்கவில்லை. என்ன பண்ணுவாரு? அப்புறம் அந்த தலைவர் போய் நீங்க சொல்றது ஒரு தற்காலிக ஏற்பாடாக அதிமுக பாஜக அணியில நம்ம பயணிப்போம், அதுதான் நம்ம பாஜக இஸ் irrelevant for him. ரொம்ப சொல்லிலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எதிர்த்து களம் காண்பதுதான் புத்திசாலித்தனமான அரசியல். பாஜக இன்னும் வரல, ஒருவேளை பாஜக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக தான் அப்போ எதிர்த்து களம் காணலாம், அது ஒரு ரெலவெண்டா இருக்கும். இப்போ பாஜகவுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக செல்வாக்கு இல்லாத. நீங்க கிட்டத்தட்ட சொல்றது அதிமுக பாஜக அணிக்கு விஜய் போவதற்கான வாய்ப்புகள் கூறுகள் நிறைய இருக்கு. இது ஒண்ணும் புதுசு. முதல்வர் வேட்பாளருமா? முதல்வர் வேட்பாளர்லயும் அவருக்கு சிக்கல் இருக்கு இல்ல. இப்ப அவர் முதல்வர் வேட்பாளர் குறித்து அவர் பெருசா நினைக்கல. இன்னொரு விஷயம், டிடிவி தினகரன் சொல்றதுல ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்கு. எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவே நான் உங்களோட கூட்டணி சேர்றேன்னு சொல்லல. அவங்க கட்சி தொண்டர்கள் ஆர்வத்தினால நமக்கு இவங்க தான் அடைக்கலம். நான் ஏற்கனவே பல தளங்களில் சொன்னதை ஒரு தகவலை சொல்லிடுறேன். அந்த கரூர் சம்பவம் நடந்தோட எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க, ஒன்று பாராட்டினாங்க, இல்லை விமர்சனம் பண்ணாங்க. சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. முதல் 2 நாட்கள் முதல்ல என்னன்னா, அதாவது அனுபவம் வாய்ந்த எங்களை மாதிரி கட்சிகிட்ட கத்துக்குங்க, நாங்களும் கட்டுக்கோப்பா இத்தனை பரப்புரைகள்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு அசம்பாவிதம் இல்லை. எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்ல இன்னொன்று கவனிக்கணும், எங்களுக்கும் ஆளுங்கட்சி பல இடையூறுகள் செய்தார்கள், இருந்தாலும் நாங்கள் எப்படி நடந்துக்கிட்டோம், இதை எங்க கிட்ட கத்துக்குங்க. ஆர்பி உதயகுமாரோட ஸ்டேட்மெண்ட் ஒரே வரை ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி, எங்க கிட்ட கத்துக்குங்க, எங்களோட பயணிங்க, முடிஞ்சு போச்சு. ஃபார் யுவர் பெனிஃபிட், ஃபார் யுவர்னா அதாவது தாவேக்காவினுடைய நன்மைக்காக அதிமுக சொல்வதில் ஒரு இடம் என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு அவர் சொன்னார், வெளிப்படையாகவே சொன்னார். நீங்க என்ன பிரம்மாண்ட கட்சி நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்கள் கொடியை ஆட்டிட்டாங்க, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. ஆமா, அது எந்த கட்சியோட? தாவேக்காங்கிறது அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு சார். இட் இஸ் ஆப்வியஸ். தொண்டர்கள் வந்துட்டாங்க சார், தலைவர் வர்றது பின்னாடி. ஏன் இந்த தொண்டர்கள்னா 1977 சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். 75 காமராஜர் மறைந்த பிறகு அண்ணா அழகா சொன்னாரு, நடிகர் திலகம் இந்திரா காங்கிரஸ் போயிட்டு அதை கார்ட்டூன்லாம் கூட போட்டாங்க. சில காலம் கழித்து இந்திரா காந்தி அம்மையார் 76 இங்கே தமிழ்நாட்டுக்கு ஸ்தாபன காங்கிரஸில் ஒரு பிரிவினரையும் இந்திரா காங்கிரஸையும் இணைத்து உருவாக்கி அப்ப ஜி கே போப்ராத் தமிழக நீங்க சொல்றீங்க. அந்த சமயத்துல இல்ல, பாயிண்ட் என்னன்னா இது இருக்கு. ஆனா நான் சிம்பிளா சொல்றேன் சார், எந்த இடத்திலும் தொண்டர்கள்ல ஒரு 100 பேரோ 500 பேரோ கொடி தூக்குனாங்கன்றதுக்காகலாம் தலைமை கூட்டணியை கொண்டு வந்துதான்லாம் இல்லை. வேணா அவங்க தனி அணியா கட்சியா உருவாகலாமே தவிர, தலைமை என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படித்தானே நடந்திருக்கு. ஒரு 100 பேர் சொல்லிட்டாங்க, அதனால எங்க கூட்டணி அப்படி என்ன ஹிஸ்டரி இருக்கா என்ன? இல்ல, நான் முடிச்சிடறேன். 75 உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா, அப்ப தலைவர்கள் இல்லை, தொண்டர்கள் முடிவெடுத்து ஒரு திசையில போறாங்க, இந்திரா காந்தியோட சேர்றாங்க. ஆனால் பேராசிரியர் பாரா தனித்து நின்றார். நான் ஸ்தாபன காங்கிரஸ் தனியார், அதாவது பின்னாடி ஜனதா உருவாக. விஜய் என்ன நினைக்கிறாருன்றதுதான் முக்கிய கேள்வி. அதுதான் தலைமை வெற்றிடம்ங்கிறது. நான் அப்படி சொல்லல, நேரடியாக சொல்லல. தலைவர் இப்போ ஒரு சோகத்தில் இருக்கார், ஒரு துயரத்தில் இருக்கார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. இப்போ தொண்டர்கள் நாமெல்லாம் முடிவு எடுப்போம், தொண்டர்கள் முடிவு சரியாக இருக்கும்ன்ற பட்சத்தில் தலைவர்கள் அந்த பக்கம் வந்துருவாங்க, முடிவு. இது இந்த ஃபார்முலாலாம் எளிதா. இப்ப தினகரன் சொல்றாருல, நீங்க போனா கூட விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா, அது அவரு தான் இருக்க போறாரா, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இபிஎஸ் அவங்க தயார் ஆயிட்டாங்களான்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இந்த கேள்வி டிடிவி எழுப்புறாரு, அவருக்கும் அந்த கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அந்த கூட்டணியில் இருக்கிறவரா இல்ல சார், பட் அந்த கேள்விக்குள்ள ஒரு வலு இருக்கா இல்லையா, ஒரு தர்க்கம் இருக்கா இல்லையா, அது பேசப்படாமே கூட்டணி அமைஞ்சிருமா? ஒன்று, நீங்க அந்த கூட்டணியில் இடம் பெற்றா கேள்வி கேட்கலாம். பாயிண்ட் என்னன்னா சார், தினகரன் அப்படின்றவர் ஒரு பந்த போட்டுட்டார் சார், அது இஷ்யூ இல்ல. அவரை நீங்க வேடிக்கை பார்க்கிறவர்னு கூட விமர்சனம் வந்துரும். ஆனா நம்ம அடுத்த கட்ட நீங்க சொன்னீங்கன்னா, இதுதான் அந்த ஆப்ஷன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அது யாரு? இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது எங்க எழுந்தது? இப்போ அவருக்கு என்ன எழுந்தது? சொல்லாமே தயாரிச்சிரும், கூட்டணி வந்துருமா? கூட்டணி அமையும், அந்த சூழல் எப்படி வருதோ அது கூட்டணி அமையும். நான் ஜோசியம் சொல்லல, இது எல்லாருமே எடப்பாடி தலைமையில் அதிமுக தனக்கு வலு சேர்ப்பதற்காகவும்
அதாவது திமுகவுக்கு எதிர்ப்புக்கு தங்களுக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட் என்னன்னா பாக்கி நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் அதுல மாறுபடல. அதிமுகவும் பாஜகவும் வெளிப்படையாக தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்திட்டாங்க. தாவேகா நம்ம கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு. இல்ல தாவேகா இன்னும் மௌனமாகவே இருக்கு. அந்த இடம் தான் ஒரு கேள்வி. அங்கதான் எல்லாரும் பேசிட்டு இருப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா தாவேகாவுக்கு அது ஒரு இஷ்யூவா இருக்காது, இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக தான் சொல்றீங்க. அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்ப இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. ஓகே, அதுதான் சொல்றேன். பாஜக அதிமுக ஏன்னா இப்ப ஒரு பாடம் கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இனி இந்த மாதிரியான அரசியலை எதிர்கொள்வதற்கு ஒரு துணை தேவை இருக்கு. எல்லா கட்டத்திலும் அதை நோக்கி தான் போறாங்க. இதுல இந்த இஷ்யூன்றது இப்ப தினகரன் கேட்ட ஒரு கேள்வின்றது வந்து முதல்வர் வேட்பாளர்ன்றது யாரு, அதிலிருந்தும் விஜய் கீழே இறங்கிட்டாரா? தினகரன் என்ன சொல்றான்னா, நான் உங்களை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட தயாரா இருக்கிறேன், எடப்பாடி உங்களை ஏத்துக்கிட தயாரா இருக்காருங்கிறத இங்க கேளுங்க. அதுதான் இதுல அது ஒரு இஷ்யூவா இருக்குமா ரவீந்திரன் துரைசாமி? ஏன்னா கடந்த முறை ஹேஷிமா பத்திரிகைகள்ல பேசப்பட்ட போது கூட அதெல்லாம் சொல்லப்பட்டது. அது காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. தினகரன் எடப்பாடிய கிண்டல் பண்ணதுக்காக தான் பேசுறாரு. எடப்பாடி பொறுத்த அளவுல அவரு 40% ஜெயலலிதா வச்சிருந்த ஓட்டை 20% கீழே கொண்டு போயிட்டாருங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு 13% வாக்காளர்கள் வந்து ஓட்டெடுத்த பாஜகவும் தமாகவும் அவரை சிஎம்மா சொல்லும் போது அத்மெட்டிக் ஸ்ட்ரெங்த்ல ஏத்துக்குமா? விஜய் அப்படி இறங்கி வருவதற்கான சூழல் இருக்கா? இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல, ஒரு பின்னடைவு கரூர் அவருக்கு வந்து பாஜக தான் நடுடலா இருக்குமே தவிர இபிஎஸ் முதல்வர் வேட்பாளருங்கிறது நடுடல் இருக்காது அப்படின்றீங்க. துரைக்கண்ணா, உங்கள் பார்வை என்ன? யார் பக்கம்ன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. தாவேகா எந்த திசையில போறாங்க? தமிழக வெற்றி கழகம் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தோட தான் களத்துக்கு வந்தாங்க. கொடியேற்று விழாவாகட்டும், மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, திருச்சி பரப்புரைகள்லையும் அதுதான் போட்டியே. தாவேகா வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, அப்படி தான் அவர் பிரகடனப்படுத்தி தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார். ஸோ அவருடைய நிலைப்பாடு ஜனவரி அல்லது டிசம்பர் ஆர் ஜனவரியில் தான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னாங்க. தொடக்கத்தில் அந்த கொடியேற்று விழா முடிஞ்ச 1-2 நாட்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து அவங்களோடு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிது. அப்போ அன்றைக்கே புஷி ஆனந்த் சொன்னார், ஒருபோதும் நாங்கள் அதிமுகவோட போடல, எங்கள் தலைமையில் விஜயை முதலமைச்சராக்குவதுதான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள், அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல சந்தர்ப்பங்களில் தாவேகாவினுடைய அடுத்தடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் சொல்ல முடியாது, வியூக வகுப்பாளர்கள் அவங்களுமே சொன்னாங்க. செயற்குழுல தீர்மானமே இறுதியான உறுதியான தீர்மானம் விஜய் தான் முதலமைச்சர். அதெல்லாம் கரூருக்கு முன்பு. அப்ப கரூருக்கு பின்பு என்ன மாற்றம்? ஆமா, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரம், அவருடைய பிரச்சாரத்தையே கூட மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக தான் நாங்கள் வர்றோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதில் இப்போ இணக்கமாக அதிமுகவோடு போகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னதான் ஒன்று, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தாவேகாவும் உடன்பட்டு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு வரணும். ஒன்று. இன்னொன்று, இப்போ என்னன்னா சமீபத்தில் இந்த 2 நாட்களாக அந்த தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை அப்படி தாவேகா வர வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்புவாரே, ஆனால் 50-50 சீட்ஸ் இறங்கி 2.5 வருஷம் 2 பேர் இருக்கலாங்கிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பல மாநிலங்கள்ல ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வேற ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா விஜயை முன்னிலைப்படுத்தி தான் நாங்க இந்த அரசியல் களத்துக்கு நாங்க வந்திருக்கோம். குமாரசாமி கொடுத்த அனுபவம் என்னன்னா முதல் 2.5 வருஷம் யாருன்றதுதான், அது வேற பெரிய சிக்கலா போய். ஆமா. அதனால இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா பிரச்சனைகளா தான். இப்ப நீங்க சொல்றது முக்கியமான துறைகர்னா, இப்ப நாங்க இன்னமும் தாவேக்கா இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒண்ணு எங்களுக்கு பின்னடைவு ஏற்படலன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. நாங்க அப்படிலாம் இறங்கி வர மாட்டோம்ன்றது அதுதான் அவங்க வந்து முழுக்க என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த மரணமுற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, காயமடைந்த குடும்பத்தை சார்ந்த விஜயண்ணா வரணும், பயந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் எந்த மாதிரி இவரை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம். தொடர்ந்து அவர் பயணித்த பிரச்சார பயணத்தின் போதெல்லாம் பார்த்தோம்.
ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. அதுதான் மிகப்பெரிய சிக்கலை. தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு போக்கு இருக்குது. அதுதான் மிகப்பெரிய அது விவாத பொருளாக விமர்சனமாக பல முறை பேசப்பட்டாலும் துரைக்கண்ணா, ஆனா அந்த செல்வாக்கு, அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் பல கட்சிகளை அவரை மையமாக வைத்து பேச வைக்கும். நிச்சயமாக அவர் தனிச்சு நிக்கணும்னு ஒரு புறமும், இன்னொரு புறம் நீங்க எங்க கூட்டணிக்கு வந்து கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியே தாவேகா எங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதோ பார் வெற்றி கொடி பறக்கிறது, எழுச்சி, உணர்ச்சி, அவர் உணர்ச்சியின் உச்சத்துக்கே போய் பிள்ளையார் சொல்லியே போட்டோங்கிறார். 7 முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி, 77, 80, 84 ஒரு பெரிய ஆட்சிக்கு வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மக்களுக்கான நல்லாட்சியை நடத்துகிற மிகப்பெரிய பேரியக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 91, 2001, 2017, 2016 என்று தொடர் ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று 31 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி 2.25 கோடி மக்கள் உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, அதனால் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அந்த கட்சியே இதுவரை அரசியல் களத்திற்கு தேர்தலையே சந்தித்திராத தவேக்காவை வந்து எங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்க வந்தால் அதை தான் அவர் மெகா கட்சியாக இன்னும் அடையாளப்படுத்துகிறான்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆகப்பெரிய கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திமுக, திமுக தான். இந்த ரெண்டை தாண்டியும் பிரம்மாண்ட கட்சி அல்ல. அந்த பிரம்மாண்ட கட்சி என்பது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். இதை தாண்டி எதுவுமே பிரம்மாண்டம் இல்லை. இந்த 2 கட்சிகளோடு இணைந்து எந்த தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சி ஆனாலும் இவர்களோடு உடன்பாடு கொண்டு தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே ஒரு 4-5 MP 10-20 MLAக்கள் வாங்க முடியும். அந்த நிலைமையில தான் எல்லா கட்சிகளும் இருக்கு. இப்போது களத்துக்கு வந்திருக்கிற தாவேகாவுக்கு என்ன செல்வாக்குங்கிறது இன்னும் நிரூபிக்கல. ஆனால் அவர்கள் வந்தால் வெற்றி நிச்சயம் என்று அதிமுக கருதுகிறது, திரு எடப்பாடி கருதுகிறார். தாவேகா எப்படி அதை தான் நான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் கட்சி தொடங்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல பேசுறாங்க. அப்ப எந்த விதமான முடிவை எடுத்து எந்த விதமான தொகுதி பங்கீடு, இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த தாவேகா, அதிமுக, அதோடு என்டிஏவும் இருக்கும். என்டிஏ போகாது. என்டிஏ விட்டுட்டு திரு எடப்பாடியும் வரமாட்டார். என்னன்னா அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொது எதிரி, அதை வீழ்த்துவதற்காக பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோடு உடன்பாடு கொண்டிருக்கிறோம். அவங்களோட என்டிஏல எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, பாஜகவோ மாமகவோ தேமுகவோ ஏதோ வரட்டும் அப்படிங்கிற பார்வையில் அவங்க பயணிப்பதற்கு இது சிக்கலா இருக்கும். யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், எத்தனை இடம். என்டிஏ 18%, இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி 18%, அதுக்கான இடங்களை தாவேகா எவ்வளவு கிளைம் பண்றாங்கன்றது ஒண்ணு. இது எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு இது ஒரு சவாலா இருக்கும்ன்றீங்க. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியே பாஜகவே 50 இடங்கள் கையில வச்சிருக்காங்களா ஷீட்டு, எந்தெந்த தொகுதிகள். நான் கேள்விப்பட்ட வகையில் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக இருக்கிற 12 தொகுதிகளை கேட்கிறாங்களாம். மிகப்பெரிய சிக்கல் வரும். அதே மாதிரி இவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய தாவேக்காவுமே ஒரு கணிசமான தொகுதிகளை அவங்க நிச்சயமா கேட்டு பெறுவார்கள். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறாருங்கிறத பொறுத்துதான் யார் யாரோடுங்கிறது நமக்கு தெரியும். தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்றதுல இருந்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனா இந்த புறம் எல்லா தரப்பும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறம் அனுபவசாலிகளோடு வாங்க அப்படின்ற ஒண்ணு. இப்போ துரைக்கண்ணா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிற சிக்கல் தாவேக்காவுக்கு அவ்வளவு எளிதாக அதை கொண்டு போய் ஒரு கரூர் துயரம் நடந்திருக்கு, அதை ஒன்றை சொல்லிட்டு அலைன்ஸ்குள்ள போக முடியுமான்ற ஒன்றும் இருக்கு. எப்படி யூகிக்கிறது இதை? இப்போ இதை பற்றிலாம் தாவேக்கா இது வரைக்கும் எதுவும் பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசலை. ஆனால் தாவேக்கா எதுவுமே பேசுறதில்ல. ஆனால் தாவேக்காவை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஆமாம், விவாதங்கள், கட்சிகள், தலைவர்கள். தாவேக்கா வந்து கூட்டணியை பற்றியோ இதை பற்றியோ அடுத்த கட்ட பரப்புரை பற்றியோ தங்களோட உத்தி பற்றியோ எதை பற்றியும் அண்மை காலத்தில் அதுவும் இந்த 27 கருவுக்கு அப்புறமா பேசவே இல்லை. ஆனால் நம்ம உட்பட எல்லா கட்சிகளும் தாவேக்காவை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஒன்று எதிர்த்து பேசுகிறோம், எல்லாம் ஆதரித்து பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அவன் இங்கே வந்தால் நல்லதுன்றாங்க, அங்கே வந்தால் நல்லதுன்றாங்க, அங்கே போயிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எதை காட்டுது? நம்ம முதல் விஷயம் என்னென்னா, நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ தாவேக்கான்றது ஒரு சக்தி அப்படின்னு மற்ற கட்சிகள் நம்புது அப்படின்றத காட்டுது. ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அல்ல இருந்துரும் அப்படின்னு வந்துடும். வந்தாங்கன்னா அவங்க கணிசமாக ஓட்டு வாங்குவாங்கன்ற எண்ணம், பயம்,
எதிர்பார்ப்பு பல கட்சிகளுக்கு இருக்குன்றதை இது எல்லாமே காட்டுது. இல்லைன்னா அந்த கட்சிகள்லாம் தாவேக்காவை எவ்வளோ பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கரூர் துயரத்தை பற்றி பேசுறது வேற, அந்த துயரத்தை பற்றி பேசுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதில் மனிதாபிமான இதுலேருந்து ஆரம்பிச்சு நிர்வாகம் பல பேச. ஆனால் தாவேக்காவுடைய கூட்டணியை பற்றி, அதனுடைய எதிர்காலம் பற்றி, அதனோட உத்திகளை பற்றி, அதனோட தலைமை பற்றிலாம் ஒவ்வொரு கட்சியும் பேச வேண்டிய அவசியம் எங்கே வருதுன்னா, தாவேக்காவை ஒரு முக்கியமான சக்தியாக, வளர்ந்து வரும் சக்தியாக எல்லாரும் பார்க்குறாங்கன்றது இதில் தெளிவாக தெரியும். இதில் ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னது போல எல்லாருமே பார்க்குறாங்க, அதில் மாற்று இல்லை. இன்னமும் அது பேசு பொருளாகிட்டே இருக்கு. கரூர் துயரத்திற்கு பிறகு விஜய் பேசியதில் நமக்கு கிடைச்ச 2 முக்கியமான புள்ளிகள்னா, அவர் அதிதீவிர திமுக எதிர்ப்பு, முதல்வர் எதிர்ப்பை முன்வைக்கிறார். அடுத்து இப்போ மற்றவர்கள் சொல்ற மாதிரி அதை பின்னடைவு மாதிரி அவர் சொல்ல, இன்னும் நாங்கள் வேகமாக களத்தில் பயணிப்போம்ன்ற ஒன்று. இந்த நிவாரண உதவிகள்லாம் செஞ்சுட்டு இன்னும் தீவிரமாக களமாடுவோம் அப்படின்ற இந்த 2 தான் நமக்கு இருக்கு. ஸோ அவங்க இதிலிருந்து இது பெரிய பின்னடைவு, நமக்கு பெரிய கூட்டணி தேவைன்ற மனநிலையில் இருக்கிறாங்களா என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் களமாடுவோன்றதை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதான் இப்போ புரிஞ்சுக்க முடியலன்னா, கூட்டணியை பற்றி அவங்க பேசவே இல்லை, தன்னோட எதிர்கால திட்டங்களை பற்றி பேசலை. அவங்க இப்போதான் ஒரு சில நாட்கள் கழித்து இப்போதான் நீதி வெல்லும் அல்லது இன்னும் கொஞ்சம் நமக்கு வலுவாக இன்னும் தீவிரமாக களமாடுவோம்ன்ற வார்த்தைகள் இப்போ தான் வருது. இன்னும் வர நாட்களில் அவங்க அதை நோக்கி அதிகமாக பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு தொடக்கம் வந்துடுது அப்படின்னாக்கா அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். இப்போது ஒரு பக்கம் அதிமுக கூப்பிட்றாங்க, பிள்ளையார் சுழின்றதுலேருந்து ஆரம்பித்து அனுபவம் வாய்ந்தவங்களோட சேர்ந்துங்கன்னு சொல்றதுலேருந்து அதில் அழைப்பு ரொம்ப தெளிவாக இருக்கு. எதிர்பார்ப்பு, ஆசை தெளிவாக இருக்கு. அதுக்கு பின்னால் என்ன காரணன்றதும் தெளிவாக இருக்கு. ஏன்னா அதிமுக இப்போ எது வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வலு கூட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு ஒரு வலு கூட்டக்கூடிய மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால் அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகளையும், அது குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தன் கூட இருக்கிறத விரும்புறது தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இயல்பான. அந்த இடத்திலும் முதல்ல அதிமுகவின் பார்வை எப்படி இருந்ததுன்னு நம்ம கவனிச்சோம்னா, திமுக கூட்டணி கட்சிகளை குறி வச்சாங்க, அது விசிகாவை பெருசா குறி வச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்றைக்கு பாமக நிலைப்பாடு தெரியல, தேமுதிக எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணின்னு பேசினாலே அது தாவேகாவை தான் பேசுறாங்க, மற்ற கட்சிகள் பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஆமா, அதனோட அர்த்தம் என்ன? அதான் நான் சொன்னேன் இல்லையா, எது எமர்ஜிங் ஃபோர்ஸோ அதை நோக்கி தான் எல்லாருடைய ஸ்பெகுலேஷனும். அவங்க வந்தா ஜெயிச்சாரலாம். அப்படி, அதாவது இந்த எமர்ஜிங் ஃபோர்ஸ் நான் சொல்லல, எமர்ஜிங் ஃபோர்ஸ் அவங்க நினைக்கிறதுனால தான் நீ என் கூட வருவியா, நீ அவன் கூட வருவியா, நீங்க வந்தா நல்லது அப்படின்ட்டு அந்த பேச்சு ஏன் வருது? ஒரு கட்சியை எமர்ஜிங் ஃபோர்ஸ் நினைக்கும் போது தான் அதெல்லாம் வருது. இது தாவேக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ அதிமுக கூப்பிடும் போது அதிமுக நிச்சயமா தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு கணக்கும் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ தினகரன் கூப்பிடுறதுல அதிமுக கூப்பிடுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, தாவேக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூப்பிடும்போது அங்கே முதல்வர் அமைச்சர் வேட்பாளர்களை அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல. அப்போது விஜயினுடைய இது என்ன, நான் போனாடியே சொன்னேன், அவருடைய யூஎஸ்பி என்ன, நான் மாற்று சக்தி, நான் ஒரு மாற்று அரசியலை, மாற்று ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்றது. அவர் அதிமுக கிட்ட போய் சேர்ந்த உடனே அவர் கூட்டணி ஆட்சியோட வெற்றி கூட பெறலாம். ஆனால் அவருடைய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பிளாங்க், அந்த அவரோட யூஎஸ்பி அது காலி. எதற்காக வந்தாங்களோ, அவர் எதுக்காக வந்தாரோ, எதுக்காக அவர் அவர் சொல்றாரு இல்லையா, ரொம்ப லாபகரமான ரொம்ப வெற்றிகரமான தொழிலை விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு இல்லையா, எதுக்காக வராரு? தன்னை முன்னிறுத்தி, தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் ஒரு மாற்று ஆட்சியை கொடுப்பேன், அரசியலை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கிளைம் அடிபட்டு போயிடும். இப்ப என்ன கிளைம் இருக்குன்னா, திமுக ஆட்சியை நீக்கணும்ன்ற ஒண்ணுதான் கிளைமா இருக்க முடியும். அதை மட்டும் சொல்ல இருக்கும். திமுக ஆட்சியை நீக்கிட்டு என்ன வைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா திமுக ஆட்சியை நீக்கிட்டு எதிர்கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சியை வைங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அங்கேயே அவருடைய இது அடிபட்டு போகுது. அதனால அதிமுக சேர்றதுல அவருக்கு அவருடைய கட்சியினுடைய அடையாளம் சார்ந்து, எதிர்காலம் சார்ந்து சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா டிவிக்கே அதுல ஒரு விஷயத்தை தந்திரமா சொல்ல போனா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலி பெட்டரா பிளே பண்றாரு. ஏன்னா அவர் பிளே பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு. ஏன்னா அவருக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு எது வந்தாலும் கெயின் தான். அவர் என்ன சொல்றாரு, உன்னோட தலைமை நான் ஏத்துக்கிறேன், நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப விஜய் தினகரன் விஜய் தலைமையில் கூட்டணி, அப்ப என்ன தினகரன் அவர் விஜய் தலைமையில் கூட்டணி வைப்போம்னு சொல்லும்போது, விஜய் தலைமையில் கூட்டணி நம்ம எல்லாம் சேர்ந்துவோம் அப்படின்னும் போது, விஜயினுடைய ஒரு வளர்ந்து வரும் சக்தியை வச்சு தனக்கு ஒரு அடையாளத்தை பெறலாம், தான் ஒரு கிங் மேக்கர் ஆகலாம், அல்ல ஃபியூச்சர்ல ஒரு பண்ணலாம். அப்ப அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அவருடைய முதல் எதிரி ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி தான். எடப்பாடியை தோக்கடிக்கலாம், அவருக்கு ஒரு அரசியல் முகவரி கிடைக்குது. ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறிடுவாரு, அவருக்கு அரசியல் அனுபவமும் இருக்கு.
பேக்ரவுண்ட்ல இருந்து செயல்படக்கூடிய திறமை இருக்கு. அது தனக்கு அப்போ என்ன முதலமைச்சரை முன்னிறுத்தினா தானே பிரச்சனை இல்ல. நான் உன்னை ஏத்துக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி, இதுல இன்னொரு முக்கியமான இடம், பாக்கியவர்கள் இன்னும் பலருமே அதிமுக சார்பில் பேசக்கூடிய பலருமே வந்து கரூர் துயரம் அவருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவுங்க, வேறு வழியே இல்லை, திமுகவை எதிர்கொள்ளணும்னா இவங்களோட வந்து தான் ஆகணும்னு. ஆனால் அணியா கூட நீங்க உள்ளுக்கு போகலாம். ஆனால் இடங்கள்ன்றதும் முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் அப்புறம் கொள்கை எதிரி இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா? அப்படி அந்த தன்மை இருக்கா? ஏன்னா விஜய் அவர்களோட 2 கருத்து பயிர்களும் அது வந்த மாதிரி தெரியலையே. இன்னும் தீவிரமா களமாடுவோம்ன்றதும் மற்றவர்கள் பேசுறப்ப நீதி வெல்லும் போராடுவோம்ன்ற அந்த தன்மை தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல மக்களவை தேர்தலுக்கு பிறகு கேசியங்கள், வதந்திகள், விஜய் மற்ற செய்திகள் விஜயை பற்றி ஹெவியா இருக்கு, மறுக்க வரல. ஆனா மக்களவை தேர்தலில் எடப்பாடியும் சரி, நாம் தமிழர் சீமானும் சரி எடுத்த நிலைப்பாடு தேசிய கட்சிகள் எங்களுக்கு தேவையில்லை, காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னாப்புல. 4வது வந்து ஒருத்தர் 8% எடுக்கும் போது மிக கடுமையான வார்த்தைகளை சொன்னார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள், காவிரி, கச்சத்தீப்புன்னு அவர் பாணியில கடுமையா இது பண்ணாரு. அதையே மைல்டா தமிழ்நாட்டின் நன்மைக்கு மக்களவை தேர்தலில் பாஜகவால எந்த பலனும் இல்லை, காங்கிரஸால எந்த பலனும் இல்லைன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. அப்படி எடுத்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் 2.7% வாக்குகள் மட்டுமே 2021 வந்த பாஜக கிட்ட கை குலுக்கிறார். காரணம், அண்ணாமலைக்கும் என்டிஏக்கும் 18% வாக்கு மக்களவையில் எடுத்த என்டிஏக்கு எடப்பாடி தேமுதிகவோ புதிய தமிழகமோ இல்லாத சூழ்நிலையில் எடப்பாடியை விட சுமார் 8-10% அதிக பலம் கொண்ட ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி பாஜக அண்ணாமலைக்கு இருக்குங்கிறது எடப்பாடி உணர்ந்தார். இது பொது வழியில தமிழ் மக்கள் மத்தியில ஊடகங்கள்ல பேசப்படாத உண்மை. அந்த இடம் திரு ரவீந்திரன் துரைசாமி 2 பக்கமுமே ஒரு விஷயம் நடந்தது. நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நீங்க சொல்றதுதான் பாஜக தரப்பிலிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதிமுக விஜயோட கடைசி நேரத்தில் போயிடக்கூடாது, விஜய் அதிமுகவை நம்பி 1 வருஷம்லாம் நாங்க காத்திருக்க முடியாது, அதனால இந்த அணி அமைச்சோம்னு ஒரு முக்கியமான பேசினார். ஒரு பாயிண்ட் ஒண்ணு சார், பாஜகவும் அமைச்சிட்டாங்க, அதிமுகவும் அமைச்சிருச்சு. இப்ப பிரச்சனை அதல்ல, தாவேக்கா இதுக்குள்ள அகாமடேட் ஆகுமா, தன்னை சுருக்கிக்குமான்னு கேட்கிறேன். பாஜக பொறுத்தவரை அவங்க மக்களவை தேர்தலில் ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. நிலைப்பாட்டில் மாறி இன்கன்சிஸ்டன்ட் பழனிசாமி ஆயிருக்கிறது பழனிசாமி தான். சரி, பாஜக வாங்க வாங்க கெஞ்சினாங்க, கூத்தாடினாங்க, அதனால அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க மேட்டரே இல்ல. அவங்க கெஞ்சினாங்க, கூத்தாடினாங்க, அவங்களுக்கு 20% வந்தது பெரிய அசெட். இப்ப தாவேக்கா இதுக்குள்ள அகாமடேட் ஆகுமா, அப்படி தன்னை சுருக்கிக்குவாங்களா? எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இப்ப தேவையில்லைங்க, அதை முன்னிறுத்த போவதில்லை, இடங்களும் கேட்ட, ஏன்னா இப்ப துரைக்கண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி என்டிஏ 18% நாங்க ஓட் ஷேர் கேட்போம்னு சொல்றாங்கல்ல, அத அப்பனா இதுக்குள்ளதான் அகாமடேட் ஆகணும், அது எண்ணிக்கையிலையும் சுருக்கிப்பாங்க. முதல்ல கூட்டணி கமிட் பண்ணிட்டாலே காலி, அது திரும்ப தனிச்சு போட்டு நிற்க முடியாது. இல்ல பேசிட்டு தானே கூட்டணின்னு கமிட் பண்ணுவாங்க விவரம் அறிந்த கட்சிகள். இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த சூழ்நிலையில விஜய் கமலஹாசன் 2.0 மாதிரி கிளாரிட்டி இல்லாம தனிச்சா கூட்டணிங்கிறதுல குழப்பத்திலே வச்சுட்டு இருக்கிறாரு. பேசலாம் துரைக்கண்ணா. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி பல கட்சிகள் வந்து இடங்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க, அதன் பிறகுதான் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும், கையெழுத்து போட போவாங்க. அது வரைக்கும் கிசு தான் எழுதப்படும், எங்களுக்கு எத்தனை சீட்டு ராஜ்யசபா சீட்டு உண்டான்னு, அது மாதிரியும் உறுதிப்படுத்திட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்த எண்ணிக்கையில் இருக்க போகுது, அதுதான் முக்கியம். என்டிஏ இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, அதுதான் சிக்கல்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை கடக்க முடியாதா? அது பெரிய சவாலா இருக்குமா? இல்லை, மிகப்பெரிய சவாலாக இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 140-150 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் தான் அறுதி பெரும்பான்மை 128-130 இடங்கள் கிடைச்சி ஆட்சி தனித்து அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற இப்போ அப்பா பையன் கட்சியா இருந்தாலும் கூட அதுவுமே இங்கே தான் வரும், அன்புமணி பாமகவும் வரும். அப்போ பாமகவும் ஒரு கணிசமான தொகுதிகளை கேட்கறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் புதிதாக விஜய் வந்தால் விஜய் அவருமே ஒரு கணிசமான தொகுதிகளை கேட்பாங்க. அப்படி வருகிற பொழுது மிக குறைவான இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி நின்று வெற்றி பெறுகிற பொழுது அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சியே வந்துடும். இந்த சிக்கல் நிச்சயமாக இருக்கு. அதனால தான்
இவரை முதலமைச்சராக்கி விடக்கூடாதுன்னு தான் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் இவருக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு விஜய் நீங்க உங்களால முடியும் சொல்லியிருக்காரு. ஊருக்கு 1000 ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு 2-3 ஓட்டு உங்களுக்கு நேரா விஜய்கிட்ட பேசியிருக்காரு டிடிவி தினகரன். நீங்க தான் சிஎம் அப்படின்னு அதுக்கான வியூகம் வகுக்கிறங்கிற மாதிரி சிறிய சிறிய கட்சிகளோட தான் பேசியிருக்காரு. பாக்கி இப்ப தினகரன் அவர்கள் கேட்ட கேள்வி, அவர் வேறொரு அணியா இருந்தாலும் கூட அவரும் விஜய்க்கான அழைப்பை விடுக்கிறார். இன்னொன்று முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற ஒரு விஷயத்தை திரும்பவும் அவர் கேட்கிறார். துரைக்கர்னா அதை தாண்டி நுணுக்கமா இடங்கள் பகிர்வு அப்படின்றது, இது எல்லாவற்றிலும் தாவேக்கா தன்னை சுருக்கி கொண்டால் மட்டும்தானே அந்த அணிக்குள்ள போக முடியும். ஒத்துக்கணும், நாங்க எங்களால இதுதான் எங்க கெப்பாசிட்டி, அதனால இந்த இடத்துக்குள்ள வரோம் அப்படி. இது சாத்தியம். எப்படின்னா தன்னுடைய பலத்தை நிரூபித்த மறுமலர்ச்சி திமுக, பாமக, பின்னால் வந்த தேமுதிக எல்லாமே ஒரு தேர்தல் கண்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தவர்கள் எல்லாமே ஒரு பெரிய திராவிட கட்சியான அனைத்து இந்த அதிமுகவோடு அதனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தது. 2006 கட்சியை தொடங்கிய போது விஜயகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர், கருப்பு எம்ஜிஆர் அந்த அளவுக்கு போறாங்க. 2011 என்னாச்சு, அவரே முதலமைச்சராக ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார். இல்ல அந்த இடம்ன்றது நீங்க சொல்றது அவர் ஒரு களம் கண்டு அனுபவம் பெற்று என்னோட வாக்கு சதவீதம் இவ்வளவு தெரிந்த பிறகு இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமான இடம் அரவிந்தன் அவர்கள் சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்க தனிச்சு வாங்க அப்படின்னு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. அவருக்கு இன்னும் ஓட் பர்சன்டேஜ் தெரியாது, அவர் எனக்கு 30% கூட சொல்லாமே சார். அதுதான் சார். நான் ஒரே ஒரு கேள்வி சார், கரூர் துயரம் அவரை ஒரு அணிக்கு தள்ளலாம், பர்சன்டேஜையும் சுருக்க வச்சிருமா? எங்களுக்கு 10% தான் இருக்கு. பர்சன்டேஜ் இதுவரை ப்ரூவ் ஆகலையே. அப்ப இல்லாத ஒன்று எப்படி நமக்கு தெரியும்? ஒரு தேர்தல் நான் சொன்ன அத்தனை பேர் இல்ல சார், எந்த பர்சன்டேஜுக்குன்னு நீங்க இடங்கள் ஒதுக்குவீங்க? நான் சொன்ன மதிமுகவோ ஏன் மக்கள் நீதி மையம் உள்பட திமுக அணியில இடம்பெற்றிருக்கிற மக்கள் நீதி மையம் உள்பட திராவிட கட்சிகள் சொல்ற இடத்தில் நுணுக்கமான இடம் பாக்கி அவங்க எல்லாம் ஒரு களம் கண்ட பிறகு போய் அகாமடேட் ஆகுறாங்க. இப்ப என்ன சிக்கல்னா எப்படி செய்யவர் இல்ல அந்த இடம் தான் இப்போ முக்கியமான இடம். பாஜக ப்ரூவ் பண்ணது 18% அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. பாமக அவங்க இடங்கள் கேட்பாங்க. இப்ப நீங்க எந்த கட்சிகள்லாம் இருக்காங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இருக்கு. ஆமா, நீங்க ப்ரூவ் பண்ணாத அந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்களே, அப்ப எங்களுக்கு குறைச்சு கொடுப்பீங்க. இந்த சிக்கல் எல்லாம் தாண்டினாதானே அலைன்ஸ் வரும். அப்படி ஒரு வாதம் வந்தா இவங்க எல்லாம் டெஸ்பரேட்டா தாவைக்காவை அணுகலைங்கிறது உறுதியாகுமா இல்லையா? தேவைக்கா வரது நல்லது என்ற மனநிலை இருப்பதனால இந்த கூட்டணியில எந்த சிக்கலை விடக்கூடாது, இந்த பர்சன்டேஜ் டிமாண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒண்ணும் புதுசு கிடையாது சார். இப்ப திமுக தலைமையில இப்பவே காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சு. எவ்வளவு சார் பாயிண்ட் என்னன்னா இது சிக்கலே இல்ல. ஒன்று தாவேக்கா அவங்க கிளைம் பண்ணாங்கல்ல, புது ஃபோர்ஸா வரவங்க தன்னை ஒரு மாற்றுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் காமிச்சு அவங்க அகாமடேட் ஆவாங்களான்றதுதான் கேள்வி. மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் ஆயிருக்கு, அது 2-3 அந்த இடம் தான். அரவிந்தன் அந்த இடம் தான் நான் கேட்பது. தன்னை சுருக்கிக்குமா இல்ல அதே இடத்துல நிக்க போறாங்களா எப்படின்ற தாவேக்கா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தாவேக்கா இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி. ஆனா அது ஒரு சக்தின்றது மற்றவங்க மதிக்கிறாங்கன்றதுல உறுதியா இருக்கு. அப்போ இன்னைக்கு தேர்தல் களத்துல பேரம் பேசக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கட்சிகள் மிக மிக குறைவு தான். பேரம் பேசக்கூடிய நிலைமையில பாமக நேற்று இருந்த நிலைமையில இல்லை. அது கட்சியே கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு. அது அப்புறம் தேர்தலில் பாமகவால் ஒரு பெரிய ஆதரவுன்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்குமே அதனால் ஓட்டை இது பண்ண முடியல. அப்போ எந்த பெரிய கட்சியால் பார்கெயின் பண்ண முடியும்? அதிமுக கிட்டே திமுக கிட்டேயும் யாருமே பார்கெயின் பண்ண முடியாது. இப்போ விசிகா உட்பட சொல்கிறேன், பெரிய அளவில் பார்கெயின் பண்ணக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லை. பெரிய கட்சிகள் சொல்கிறேன், ஆமாம் நிச்சயமா இல்லை, உள்ளுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு பார்கெயின் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி 2 கட்சி. ஒன்று பிஜேபி, அது மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால. சரி, இன்னொன்று டிவிகே, அது இன்னும் ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதுனால. அது வளருது அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, வளர்ற சக்தின்ற இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் அதுக்கு ஒரு பவரை கொடுக்குது. ஒரு தேர்தலுக்கு அப்புறமா தான் அதனோட உண்மையான பலம் என்னன்றது தெரியும். அதுவும் தனியா நின்னா தான் தெரியும், கூட்டணி நின்னா தெரியாது. இல்ல நான் வந்துடுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, டிவிக்கு எடுக்கிற ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது பிராக்டிக்கலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிடிவி தினகரன் எடுக்கிற ஸ்டெப். அதாவது டிவிகே எந்த கட்சி கிட்ட போனா டிவிகே தன்னோட அடையாளத்தை இழக்காம, தன்னோட யூஎஸ்பி இழக்காம தேர்தலில் நிக்க முடியும்னா அது டிடிவி தினகரன் மாதிரியான கட்சிகளை தேர்தான். ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்காரு, நமது தலைமையை ஒத்துக்கொண்டு, நம்மளோட கொள்கையை ஒத்துக்கொண்டு, நம்ம அஜெண்டாக்கு உட்படுற கட்சிகளை நம்ம சேர்த்துப்போன்னு சொல்லிருக்காரு. சோ அதுதான் ஒத்து போகுது. அப்ப அங்கதான் ஒத்து போகுது. அதுதான் பிராக்டிக்கல்.
ஏடிஎம்கேக்கு போனா விஜயோட அடையாளம் காலி. ஓகே. இல்ல ஏற்கனவே 2021 அனுபவம் வாய்ந்தவர்கள் வேணும்னா இவங்கள அனுபவம் வாய்ந்தவங்க தான். நாங்க இடம் கொடுக்கிற இடத்துல 2021 2021 அமமுக தனியாகவே கிட்டத்தட்ட ஒரு 38-40 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற குழு வெற்றியை பாதிப்பு ஒரு 22-23 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. களத்துல கிளை செயலாளர்கள் முதல் தலைமை நிர்வாகிவருக்கு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். சிறிய அளவில் இருக்கு 2%, 4%, 1.5% சதவீத கணக்கு போல ஒரு பாயிண்ட்ல ஒரு மண்டல அளவில் பார்க்கணும்னா டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மற்ற பகுதிகளில் குறைவாகவே இருக்குது. இது அனுபவம் வாய்ந்தது. இதை விஜயை ப்ரமோட் பண்ணி விஜய் சிஎம்னு வர்றபோது நான் சொன்னேன்ல கடந்த பதிவில் ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு உங்களுக்கு இருக்கு விஜய் நீங்க வாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு டிடிவி. பாக்கி இந்த இடத்துக்கு எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. இந்த ஆப்ஷன்ன்றது வந்து அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர்தான் தலைமை, மற்ற கட்சிகள்லாம் வராங்க அப்படின்றப்ப அந்த ஆப்ஷனும் அவருக்கு இருக்கத்தானே செய்யுது. அதை விட்டுட்டு போயிட மாட்டார்ல. ஆப்ஷன்லாம் இருக்குங்க சார். இது எல்லாமே இந்த எலெக்ஷன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தான் பொதுச் செயலாளர், கட்சியே என்கிட்ட தான் வந்து சொன்னவர் வைகோ. 93 அவர் கலைஞர் கருணாநிதி போராடி தேர்தல் ஆணையத்தில் நிரூபிச்ச பிறகு அவர் தனியா மறுமலர்ச்சி திமுக ஆன பிறகு களம் கண்ட தேர்தலில் அவர் அடி வாங்கினார். ஆட்சி பிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆக பலம். அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச போது அவரை பெருசா யாரும் மதிக்கவில்லை. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் எல்லாம் திமுக. இந்த ஆப்ஷன் ஏன் வேண்டான்னு வருன்றீங்க? தனிச்சு தான் தலைமையில அணின்றது அவருக்கு சிக்கல்ன்றீங்களா? இல்ல சார், இப்போது இதெல்லாமே கரூருக்கு முன்பு பின்னாடி காபின்னு பிரிக்கணும். நான் சொன்ன கட்சிகள் எதுவுமே கரூர் சம்பவம் போல ஒரு பெரிய சோதனை எதிர்கொண்டது இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக நிர்வாகிகள் ஆதரிக்கல, ஒட்டுமொத்த மக்களும் நிறைவு சுற்று ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் சுருக்கமா சொல்லலாம். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு? பலம் நிரூபிக்காத கட்சிக்கு அவங்க தலைமை ஏற்று பிரைமரி போர்ஸா நின்னாலும் பலம் என்னன்னு பேசுறதுல சிக்கல். டிடிவியோ கிருஷ்ணசாமியோ விஜய வாழ வைக்கிறதுக்கு அரசியல் நடத்தல, தங்கள் அரசியல் தான் நடத்துறாங்க. அப்போ டிடிவியும் தனக்குள்ள பலத்துக்கு தக்கன ஒரு பெரிய சீட்டை கேட்பாரு. இவர் கிருஷ்ணசாமி 15 வருஷமா எம்எல்ஏ ஆக முடியாம இருக்கிறாரு. 20 சீட்டு ஆஃபர் விஜய் பண்ணினாலும் ஜஸ்ட் ஒரு சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா நீங்க தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு ஸ்டாலின் போறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடாண்டா. சோ எல்லா சூழ்நிலையும் விஜய்க்கு வந்து அன்னைக்குள்ள லாஸ்ட் மினிட் அதிரடி திருப்புமுனை ஏட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் விஜய்க்கு வரலாம். சுருக்கமா எல்லாரும் ரொம்ப பிராக்டிக்கலா பார்த்தா, தர்க்கபூர்வமா பார்த்தா விஜய்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வின் சிச்சுவேஷன் அப்படின்னாக்க விஜய் தலைமையில அமமுக உட்பட கட்சிகள் இணையிறது இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க 2 பேருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கும். அவருடைய பர்சனல் அஜெண்டாவும் அதில் நிறைவேறும், இவருடைய இமேஜும் இவருடைய இதுவும் இதெல்லாம் இருக்கும். அதான் பிராக்டிக்கலா பாக்கி உங்க பக்கம். இப்போ உள்ள சூழல்ல தன்னுடைய பொலிட்டிக்கல் சர்வைவல் முக்கியம்னு விஜய் நினைக்கிற பட்சத்துல அவர் திமுகவோட போக முடியாது. அமமுக போய் லாபம் இல்லை, ஏன்னா அவர் வெற்றி கிடைக்கல. இருக்கிற ஆப்ஷன் ஒண்ணு அதிமுக. துரைக்கண்ணா மிகச் சுருக்கமா. இல்ல இந்த 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இப்போ இதை முன்னெடுத்து தான் டிடிவி வந்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பரவலாக எனக்கு ஒரு 60-70 தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கிறது, நாம 2 பேரும் இணைஞ்சோம்னா ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பவர்கள் நாம இல்லாம அமைக்க முடியாதுங்கிற சூழலை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட புதிய கோணத்தை பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாப்பா என்னன்னு. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது